ஆனால் நமக்கு தான் நீச்சல் தெரியாது. ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல் அண்ட் குட் மார்னிங். பிளான் என்னென்னா ஒரு ஃபால்ஸ் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலை வந்து நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அது என்ன கோயிலுன்ட்டு அங்கே போய் உங்களுக்கு காட்டுறாங்க. கேஷ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி போட்டிங் கூட போகிறோம். அதையும் பார்ப்போம் எங்கேன்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறேன். பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம், மார்னிங் எப்படி இருக்கும் வியூ அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கேன் அந்த பீச்சுக்கு. ஸோ அகைன் கேஸ் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். நேற்று ஈவினிங் பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஐ மீன் சன்லைட் சொல்லுவேன். எங்கள் அண்ணா என் தங்கச்சி 2 பேர் பீச் பார்க்க போயிட்டு விளையாட போயிட்டுருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சில் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஏன்னா நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மழை வந்துருச்சு, அதனால நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். நேற்று ஈவினிங் மழை வராமல் இருந்துருச்சுன்னா இந்த மாதிரியே விளையாடி இருக்கலாம் நேற்று ஈவினிங் கூட. பட் மழை வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன, நேற்று தானே மழை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையா அப்படின்ட்டு இன்னைக்கு பீச்சில் விளையாட்டு போகலாம் அப்படின்னு சும்மா ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நானும் காலை நினைக்க வேணான்னு பார்த்தேன். ஃபோட்டோ எடுக்கும்போது என் ஷுகரோட சேர்த்து மொத்தமாக நினச்சி விட்டுருச்சு. சரி, அதான் நானும் வந்துட்டேன். கடல் கிட்ட கிட்ட போக போக இன்னும் நம்மளை கிட்ட கூப்பிட்டுட்டே இருக்குங்க. வா வா வா, இன்னொரு ஸ்டெப் வா, இன்னொரு ஸ்டெப் வான்ட்டு. அவன் உள்ளே போனோன்னா சொல்லி முடிஞ்சு. ஆனால் நமக்கு தான் நீச்சல் தெரியாது. சரியான அலங்க, என் முழங்கால் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ கைஸ், பீச்சில் இருந்து நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா, ஒன்று ஃபால்ஸு இல்லைன்னா போட்டிங் போக போகிறோம். எது ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்ட்டு போகும்போது நான் சொல்கிறேன். ப்ரோ டைம் ஆச்சு ப்ரோ, வா ப்ரோ போகலாம். பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். பாருங்க என் ஷூ என்ன கதையாக இருக்குன்ட்டு. மணி ஒரு 8 தான் இருக்கும். அதுக்குள்ளே வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மீன் செம்ம ஹீட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். ரொம்ப பசிக்குதுங்க, போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இப்போ ஆக்சுவலி போட்டிங் போகலாமா இல்லை ஃபால்ஸ் போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சொல்கிறேன் இருங்க உங்களுக்கு போகும்போது எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காமத் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்கு, வந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி, உப்மா அண்ட் புலாவ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் டேஸ்ட் வைஸ் கேட்டிங்கன்னா அபவ் ஆவரேஜ். அண்ட் ஃபைனலி நம்ம ஃபேவரட்டான டீ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் பாருங்களேன், லைக் அந்த கேரளாவில் இருக்கிற அந்த ஸ்டைலோட ஒத்தி இருக்குல்ல. ஆக்சுவலி போட்டிங் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபால்ஸ் போகலான்னு தான் பிளான் இருந்தது. ஃபால்ஸ் ஏன் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஸோ அதனால போகலை. அண்ட் நமக்கு டைமும் அந்த அளவுக்கு இல்லைன்னா அடுத்தடுத்து வேற இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால ஃபால்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ போட்டிங் வந்திருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங்க, நம்ம போட்டிங் போகலான்ட்டு டிசைட் பண்ணிட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல ரெஸ்டாரண்ட், அங்கேருந்து ஆப்போசிட்டில் ரைட் எடுத்து வந்தோம். சடனாக வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து காரை நிப்பாட்டினாரு. என்னடான்னு கேட்டால் இந்த மாதிரி போட்டிங் இருக்குது, வரீங்களா போகலாம் அப்படின்னு கேட்டது. நாங்கள் நினச்சோம் சரி தலையில் மிளகா அரைக்க வந்துட்டாங்கடா, இந்த வாட்டி ஏமாற்ற போகிறாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு சரி போகலாமே அப்படின்ட்டு வந்தோம், பார்க்கலாம் அப்படின்ட்டு. எல்லா வாட்டியும் எல்லாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்களுக்கு நடந்துச்சு. நல்ல வேளை நம்ம ஃபால்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போட்டிங் வந்தோம், இல்லைன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் வருத்தப்பட்டிருப்போம். நான் ஏன் சொல்கிறேன்ட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். லைஃப் ಜಾಕೆಟ್ ಕೊಡ್ತೀರಾ? ಬೇಕಾದ್ರೆ ಕೊಡ್ತೀನಿ. ಬೇಕು. ಇದು ನೋಡಿ ಸರ್, ಕೇರಳ ಸ್ಪಾಟ್ ಅಂದ್ರೆ ಇದು 2 ಕಡೆ ತೆಂಗಿನ ಮರ ಇರುತ್ತಲ್ಲ. ಏನ್ ಸ್ಪಾಟ್ ಅದು? ಕೇರಳ ಸ್ಪಾಟ್. ಇವಾಗ ನೀವು 1 ಅವರ್ ಅದ್ರಲ್ಲಿ ಯಾವ್ದು ತೋರಿಸ್ತೀರಾ? 1 ಅವರ್ದಲ್ಲಿ ಇದೊಂದು ಮತ್ತೆ ಈ ತರ ಮ್ಯಾಂಗ್ರೋವ್ಸ್ ಗಿಡ, 2 ಕಡೆ ಮ್ಯಾಂಗ್ರೋವ್ಸ್ ಗಿಡ ಇರುತ್ತೆ. ಕೋಕೋನಟ್ ತೋರಿಸ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಕೋಕೋನಟ್ இது இல்ல இது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 1800 பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்ல என்னென்ன காட்டுவாங்கன்னா கேரளா ஸ்பாட் அப்படின்ட்டு. கேரளா ஸ்பாட்னா ஒன்றும் இல்லை, 2 பக்கமும் கோகனட் ட்ரீ இருக்கும், நடுவில் போட் நிறுத்தி அங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும். அதை வழியாக சுற்றி நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே வந்துடுவோம்.
போட்டிங் வந்திருக்கோம், ரேட் பேசியாச்சு, நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ போட்டிங் பார்க்கலாம். போட்ல ஏறி உக்காந்துட்டோம். வாவ், வேற லெவலுங்க. அங்க பாருங்க கொஞ்சம். நான் ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின்ல இருந்து ரிவர் பார்த்துருக்கேன், பட் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்ல இருந்து ட்ரெயினை பார்க்கறது. ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு வியூ. அவங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன் முன்னாடி. ஓகேங்க, போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க, நம்ம அப்பயே அந்த ட்ரெயின் போகிறத பார்த்தோம்ல, பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு கீழே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே லிட்டரலி கேரளா ஞாபகம் வந்துருச்சுங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், இங்கே மணல் எடுத்துட்டு இருக்காங்க, தெரியுதா? தண்ணிக்கு அடியில் ஒருத்தர் இருப்பாருன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10:30 ஆகுது. நம்ம போட்ல ஏறி ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இங்க பாருங்களேன், இங்க போட்ல எல்லாம் கும்பலா போயிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஊர் எல்லாமே குட்டி குட்டி தீவா அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. ஸோ இவங்களுக்கு மெயின் டிரான்ஸ்போர்டேஷனே பாத்தீங்கன்னா இந்த போட் மட்டும் தாங்க. இது வழியே தான் அந்த ஊருக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி இவங்க போயிட்டு போயிட்டு வர முடியும். இங்க பாருங்களேன், கொஞ்சம் வேற லெவல்ல இருக்குங்க. சுத்தி காடு, அதுக்கு நடுவுல வீடு, அதுக்கு முன்னாடி ஆறு. வேற லெவலுங்க. இங்க பாருங்களேன், பாட்டி தனியா கெத்தா போட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சீரியஸ்லிங்க, வேற லெவல்ல இருக்குங்க இந்த இடம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்த கவலையும் இல்லாம இருப்பாங்கல்ல, டெய்லியும் நம்மள மாதிரி ஒர்க் டென்ஷன் இல்லாம, டிராவல் இல்லாம, இங்கேயே மீன் பிடிச்சிட்டு அதை மார்க்கெட்ல வித்துட்டு, லைக் சிம்பிளான லைஃப் தான், பட் சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நேச்சரோட ஒன்றி வாழ்றாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த எல்லோ கலர் வீடு பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல. பாருங்க, இது ஒரு ஹோம் ஸ்டே. நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க கூட தங்கலாம். நேற்று அங்க ரூம் எடுக்கிறதுக்கு இங்க ரூம் எடுத்துருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம், சரி விடுங்க. இங்க பாருங்களேன், எங்கேயும் மணல் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல கூட பார்த்தோமே, என்னன்னு தெரியலங்க. ஆக்சுவலி இது கர்நாடகா, பட் என் மைண்ட் என்னன்னு சொல்றதுன்னா இது கேரளா கேரளா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இது கேரளா இல்ல, கர்நாடகா. இப்போ எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, போட்டோ ஷூட் பண்ற இடத்துல இருக்கோம். நம்ம போட்டோஸ் எடுத்துக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்காரு. மேக்ஸிமம் இங்க பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் அண்ட் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் வந்து இங்க எடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா இவர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்களேன், அந்த அண்ணா தண்ணி மேல நடந்து போற மாதிரியே இல்லை சைட்ல, பட் ஆனா தண்ணி மேல எக்ஸாக்டா நடந்து போல, பட் பார்க்க அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே ஒருத்தரா போய் ஃப்ரண்ட்ல உட்காந்து போட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டோ எடுக்கலாமேன்னு போய் ஃப்ரண்ட்ல உட்காந்தா இவங்க என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ಇಳಿಯೋದಲ್ಲ, ವಿಡಿಯೋ ಹೆಂಗಂದ್ರೆ ಓಡ್ ಬಂದು ಜಂಪ್ ಹೊಡಿತಂದ್ರೆ, ಶಾರ್ಟ್ ಇದ್ದಿದಂದ್ರೆ ಹೊಡಿತದ. ಸ್ವಾಮಿ ಅಡಿಗಿರ ಸ್ವಾಮಿ. ஓ, ஜூஸ் இல்லை பாஸ். இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க தான் வந்திருக்கோம். அண்ட் மோர் ஆல்சோ இந்த இடத்துக்கு வந்து போட்டிங் வரவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு வருவாங்க. லைக் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்க இருந்து ரைட் எடுத்து நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போகணும். ஸோ அதனால ஜூஸ் அண்ட் மோர் எல்லாமே பாத்தீங்கன்னா 10 rupees தான் பர் கப்பு. டேஸ்ட் வைஸ் கேட்டிங்கன்னா சூப்பரா இருக்குங்க, வேற லெவல். நீங்க அப்படியே ஒரு 10 நிமிஷம் நிறுத்துவாங்க போட்டு. நீங்க வேணும்னா இறங்கி போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். நாங்க இப்போ போட்டோஸ் எடுக்க தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், இன்னொரு கேங் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அப்படியே நம்பர் கொடுத்து இது பண்ணிடுங்க. அப்பயே பாருங்க, நம்ம மட்டும்தான் இருந்தோம் வரும்போது, யாருமே இல்ல. இப்ப பாருங்க நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஸோ பெட்டர் நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா ப்ளசண்டா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், க்ரௌட் இல்லாம. ಟ್ರಾವೆಲ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಿ ಈ 1 hour ಅಂತೂ ಸೂಪರ್ ಪೀಸ್ ಆಗಿದೆ.
இந்த ரீல்ஸ்ல எல்லாம் வரும்லங்க, ஓ சீரியஸ்லி வாட் இஸ் திஸ் இஸ் ஹெவன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்குங்க இந்த இடம். ஒரு நாள் ஃபுல்லா பத்தாதுங்க இந்த இடத்த ரசிக்க. ಫೋಟೋಗೋಸ್ಕರ ಅದೇ ಫೋಟೋಗೆಲ್ಲ ಯಾರು இங்க பாருங்க லோட்டஸ். ஆனா லோட்டஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெறும் இலை மட்டும்தான் இருக்கு. இங்க பாருங்களேன், வாவ் செம்ம இல்ல. ஆக்சுவலி என்ன பேர்டுன்னு தெரியல, சூப்பரா இருக்குங்க பார்க்க. இப்போ நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியா போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சைட்ல. இந்த வழியா போகும்போது லைட்டா அமேசான் காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்குல்லங்க. உண்மையை தான் சொல்றேன், போய் சொல்ல. உடனே நீ எப்படா அமேசான் போனேன்னு கேட்காதீங்க. நான் ஒரு வீடியோல பார்த்தேன். எந்த வீடியோலடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேக் பேக்கர் குமார் இருக்காருல்ல, அவரோட வீடியோல தான் பார்த்தேன். ஒரு வழியா போட்டிங் முடிச்சிட்டோங்க. எங்க ஏறணுமோ இப்போ மறுபடியும் அதே இடத்துல வந்து இறங்க போறோம். நம்ம பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ். நம்ம வந்து அவங்களுக்கு 2000 ருபீஸாக பே பண்ணிட்டோம் ரவுண்டா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ண விதம் அப்படி இருந்துச்சு. ப்ளஸ் நம்மளை பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்து விட்டார். அந்த ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் எதுவுமே பேச மாட்டேன்றங்க. லைக் நாங்கள் நிறைய சேட்டை பண்ணோம் ஆக்சுவலி போட்டில். முன்னாடி போகிறோம், பின்னாடி வரோம், ஃபோட்டோஸ் அங்கே எடுக்கிறோம், இங்கே எடுக்கிறோம். பட் அவர் எதுவுமே திட்டமும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. ஒரு மாதிரி அமைதியாக இருந்தார். முகம் சொல்லிக்க கூட இல்லை, சொல்ல போனால் சிரிச்ச முகத்தோடய இருந்தார். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இவரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்து எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் கேட்டோம், பட் ஆனால் யாருமே யூஸ் பண்ணல. அப்படியே இருக்கு, எடுத்துகிட்டு வந்தது. கவர் கூட ஓப்பன் இல்லை. கேஸ் இவர் பேர் பிலிப்பு. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்தோம். இங்கே போட்டிங் போட்டு போனாங்க. ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சூப்பராக கூட்டு போய் சூப்பராக கூட்டு வந்தார். ப்ளஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் 4-5 இடத்துல நிப்பாட்டி இவரே ஃபோட்டோ எடுத்தார். லைக் ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி ஃபோட்டோ எடுப்பாரோ அது மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா இவங்க கான்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.